கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற கேரள மாநிலத்துடைய திரைப்பட நடிகைகள் மீது வந்து பாலியல் சீண்டல்களும் பாலியல் பலாத்காரங்களும் நடப்பதாகவும் அந்த பாலியல் சீண்டல்களுக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கும் காரணமாக இருப்பது வந்து பிரபல நடிகர்களும் பிரபல இயக்குநர்களும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசாங்கத்தால் 2019 நியமிக்கப்பட்ட ஹேமா கமிஷன் வந்து 234 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கை வந்து அரசாங்கத்தால வெளியிடப்படல. அது எப்படியே வெளியே லீக் ஆகி ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கேரள திரைப்படத்துறையில வந்து ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை தான் வந்து வங்காளத்து நடிகையான ஒரு நடிகை வந்து கேரள திரைப்படத்துறையுடைய அகாடமியின் தலைவரான ரஞ்சித் மீது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது ஸ்ரீலேகா மித்ரா அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து அவர் மீது ரஞ்சித் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா கேரள திரைப்பட நடிகைகள் வந்து பல நடிகர்கள் தானாகவே முன் வந்து பல நடிகர்கள் மீதும் பல இயக்குநர்கள் மீதும் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த திரைப்பட துறைகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த சூழல தான் கேரள திரைப்பட நடிகர் சங்கத்துடைய தலைவரான மோகன்லால் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடி ஒளிந்து கொண்டதாக சொல்லப்படுது. அதே போல அம்மா அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செஞ்சுட்டு இப்ப கலைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, இந்த நடிகைகள் வந்து அடுக்கடுக்கா ஏன் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, இதே போல தமிழக திரைப்பட துறையில் நடந்ததா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ரீரெட்டி அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து அரை நிறுவனமாக போராட்டங்கள்லாம் செஞ்சு எனக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆந்திர திரைப்படத்துறையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதனஞ்சயன், பெங்களூர்ல இருந்து. அதாவது 2017ஆம் ஆண்டு வந்து தமிழ்ல மலையாளத்துல பிரபலமா இருந்த நடிகை பாவனா அவர்கள் வந்து ஒரு காரில் கடத்தப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி பண்ணும்போது அவங்க எப்படிலாம் கத்துனாங்க, எப்படிலாம் கதறினாங்கிறத ஒரு ஆடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி அது ஒட்டுமொத்த மலையாள திரைப்படத்துறைகளுக்கும் வந்து பகிரப்பட்டது. அப்படி பகிரப்பட்ட போது அவங்க பெரிய வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி பெரிய இன்னலுக்கு ஆளானாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பு அந்த 2017 ஏற்படுத்தியச்சு. அப்போ பாவனா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த திரைப்படத்துறை, அதாவது கேரள திரைப்படத்துறையுடைய கேரள திரைப்பட சங்கத்துக்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப அந்த கேரள திரைப்பட சங்கம் வந்து அவருக்கு ஆதரவாக நிற்காதனால பாவனாவுடைய சேர்ந்து கொண்டு மூத்த நடிகைகள்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விமன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு இருந்த கேரள முதல்வர்கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கேரள திரைப்படத்துறையில வந்து எங்களுக்கு நிறைய நடிகைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் பாலியல் சீண்டல்கள் நடக்குது. இதை வந்து நீங்க தடுக்கும் விதமாக வந்து நீங்க ஒரு கமிஷனை அமைச்சு நீங்க வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு 2017 போயிட்டு அன்றைய முதல்வரிடம் போயிட்டு முறையிடுறாங்க. கேரள அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. ஹேமா கமிஷன் அந்த கமிஷனுக்கு பேர். அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமாவுடைய தலைமையில 7 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சு அவங்க வந்து இந்த இதை வந்து விசாரிக்க சொல்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து 234 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை தயார் செய்து 2019ஆம் ஆண்டு வந்து கேரள அரசாங்கத்திற்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த அறிக்கை வந்து வெளியேறக்கூடாதுன்றதுனால வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்கு அன்னைக்கு இருந்த கேரள திரைப்படத்துறையில் இருந்த முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து தடையாக இருந்ததாக சொல்லப்படுது. அந்த 2019 அந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகும் அதை கேரள அரசாங்கம் வந்து அதை வெளியிடாம மூடி பாதுகாத்து வந்தாங்க. அது சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையை வந்து எப்படியோ வந்து வெளியாயிடுச்சு. அந்த அறிக்கையில கேரள திரைப்படத்துறையில் இருக்கிற முக்கிய நடிகர்களும் முக்கிய இயக்குநர்களும் முக்கியமான நபர்களும் வந்து அதுல வந்து ஈடுபட்டு இருப்பதாகவும் அந்த தகவல் வந்து வெளியாகி பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்குனுச்சு. அப்படி சர்ச்சை உண்டான போது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹேமா கமிஷன் கிட்ட வந்து யார் வேணாலும் முறையிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹேமா கமிஷன் வந்து ஒரு தகவலை சொன்னாங்க. தானாக பல நடிகைகள் போயிட்டு அந்த ஹேமா கமிஷன் கிட்ட போயிட்டு தங்களுக்கு நடந்த பாலியல் சீண்டல்கள் குறித்து வந்து பாலியல் பலாத்காரங்கள் குறித்து வந்து அவங்க வந்து ஹேமா கமிஷன் கிட்ட வந்து போய் சொன்னாங்க. அப்படி சொல்லப்பட்ட போது கேரள திரைப்படத்துறையின் கேரள திரைப்பட அகாடமியின் தலைவரான ரஞ்சித் அவங்க மீது வந்து பாலியல் புகார் அளிக்கப்பட்டது. அதே போல நடிகர்கள் ஜெயசூர்யா, இடவேல பாபு,
மகேஷ் எம்எல்ஏ, இப்ப எம்எல்ஏ ஆயிருக்காரு அவரு. இந்த மகேஷ்ன்ற நடிகர் வந்து இப்ப எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதே போல மணியன் அப்படிங்கிற ஒரு 4 பேர் மீது வந்து நடிகர்கள் வந்து தானாக முன் வந்து புகார்கள் அளிக்கிறாங்க. அப்படி அளிக்கப்பட்டதுனால அம்மா அப்படிங்கிற அந்த கேரள திரைப்பட நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிற இப்ப இருக்கிற அந்த மோகன்லால் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. அதே போல பல பதவிகள் இருந்தவங்க வந்து எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. நடிகைகளுக்கு வந்து அநியாயம் நடந்திருக்குது, பாலியல் சீண்டல் நடந்திருக்கு, பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அப்படி நடந்திருக்கும் போது இவங்க என்ன பண்ணணும், அதை கூட்டி வச்சு விசாரிச்சிருக்கணும். ஏற்கனவே பாவனாவுக்கு வந்து பாலியல் பலாத்காரம் நடந்த போது அந்த அம்மா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு அரணாக நிற்கலன்றதுனாலதான் நடிகைகள்லாம் சேர்ந்து, அதாவது அதுல மஞ்சு வாரியர் இருந்ததாக சொல்லப்படுது, பாவனா இருந்ததாக சொல்லப்படுது, இன்னும் முக்கிய நடிகைகள்லாம் மலையாள நடிகைகள் எல்லாம் அந்த அமைப்புல வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதாவது நடிகர் சங்கத்துக்கு நிகராக பெண் நடிகர்களுக்காக உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பு. த விமன் சினிமா கலெக்டிவ்னு சொல்லிட்டு அந்த அமைப்பை தொடங்குறாங்க. அந்த அமைப்பு கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தான் அந்த ஹேமா கமிஷன் அமைக்கப்படுது. ஹேமா கமிஷன் இப்ப அறிக்கை வந்து அரசாங்கத்திடம் வந்து கொடுக்கப்பட்ட பிறகும் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கல. ஆனாலும் இப்ப பிலீக் ஆயிடுச்சு அந்த விஷயம். இப்போ என்ன பண்ணணும், நடிகர் சங்கம் கூப்பிட்டு வச்சு யார் யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்கன்றத விசாரிக்கணும். ஆனா ஓடி போய் ஒளிஞ்சிக்கின்றதாக சொல்லப்படுது. ராஜினாமா செஞ்சு போறதுன்ற ஒரு விஷயம் வந்து தவறான செய்கை. ஏன் அந்த போஸ்டிங்லேயே உட்காந்து இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லலாம்ல, ஏன் உங்களால சொல்ல முடியல? வைரலா ஃபுல்லாமே இதான் நடிகை பார்வதி அவர்கள் வந்து இப்ப வந்து காட்டமாக சொல்லியிருக்காங்க. இது கோழைத்தனம் இல்லையா? நடிகர் மோகன்லால் ஓடி போய் ஒளிஞ்சு கொள்வது அது கோழைத்தனம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இதே போல நிகழ்வு வந்து நடிகை ராதிகா வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. என்னடான்னா, நான் வந்து ஒரு மலையாள சினிமாவில் நடிக்கும் போது சில நடிகர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு மொபைல்ல ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. நான் அதை கடந்து போகும்போது பார்த்துட்டு போயிட்டு மற்றவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, கேரவன்ல வந்து கேமராவை வந்து பொருத்திட்டு நடிகைகளை வந்து உடை மாற்றுற அந்த வீடியோவை வந்து இவங்க மொபைல்ல பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதை பார்த்து பயந்து போய் அன்னிலிருந்து நான் வந்து கேரவன்ல வந்து நான் உடை மாற்றிக் கொள்வதில்லை, நான் போய் அறையில தான் போய் உடை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ராதிகா அவர்களும் பதிவு செஞ்சிருக்காங்க. இதே போல ஊர்வசி அவர்களும் பதிவு செய்யறாங்க. அவங்க இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் திரைப்பட உலகத்திலையும் இது போல விஷயங்கள் நடக்குது, இதை நீங்க உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தமிழ் திரைப்பட உலகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு பதிலளிக்கும் விதமா நடிகர் விஷாலிடம் வந்து பத்திரிகையாளர் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, விஷால் அவர்கள் வந்து இது போல வந்து ஒரு நிகழ்வு வந்து தமிழ் திரைப்பட உலகத்துல வந்து நடக்கல, ஒருவேளை அப்படி நடந்தா நடிகைகள் வந்து செருப்பை கட்டி அவங்களை அடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, நடிகர் விஷால் மீதே வந்து ஸ்ரீரெட்டி அவர்கள் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்து விஷால் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்ரீரெட்டி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நடிகர்கள் வந்து அந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல்களையும் பாலியல் சீண்டல்களையும் ஈடுபடும் போது அவங்கள திருப்பி தாக்கும் அளவுக்கு வந்து நடிகர்கள் வந்து பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை வந்து விஷாலுக்கே வைக்கிறாங்க. அவங்க அது உண்மைதானே? நடிகைகளுக்கு வந்து எங்க பணம் இருக்குது? சினிமா நடிச்சா போதுன்னு வந்து நிக்கிறவங்க தானே இன்னைக்கு ஏராளம். ஸ்ரீரெட்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து சீண்டல் நடந்த போது நான் வந்து நேரடியாக வந்து குற்றச்சாட்டு முன் வச்சு எனக்கு நீதி கேட்ட போது எனக்கு ஆதரவாக எந்த நடிகையும் நிக்கல, எந்த நடிகரும் நிக்கல, இதனால என்னுடைய சினிமா வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாவற்றையும் விட ஒரு சர்ச்சையான விஷயத்த வந்து இந்த சாந்தி வில்லியம்ஸ் என்ற ஒரு நடிகை வந்து சீரியல் நடிக்கிறாங்க, அவங்க சினிமா நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சர்ச்சையான விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் 18-16 வயசு இருக்கும் போதே மலையாள சினிமாவில் இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களும் பாலியல் பலாத்காரங்களும் இயல்பாக நடக்கும். அந்த காலம் முதலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கான பாலியல் தொல்லைகள், அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் இதெல்லாம் நிறையவே மலையாள இண்டஸ்ட்ரியில் இருந்தது. ஏன்னா ஒரு 15-16 வயசு இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் இந்த கதவை தட்டுற பழக்கம் இதெல்லாம் நிறையவே இருந்தது இண்டஸ்ட்ரிக்குள்ளார. வெளிநாடுகளுக்கு நடிகைகளை கூட்டியும் போவாங்க, அங்க வந்து அத்துமீறி அவங்க ரூமுக்கு போவாங்க, கும்பலாக போவாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க. அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அவங்க, ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது, அந்த கலை நிகழ்ச்சியில ஒரு தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர், பிரபலமான நடிகர், அவருடைய மகள் வந்து மேடையில் ஆடிங்கிறாங்க. அப்போ மோகன்லால் அவர்கள் செய்த செய்கை இருக்குல்ல, அது அருவருக்கத்தக்க ஒரு செய்கை. அது
அதை பார்க்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு செய்கையை வந்து அவர் செய்கிறாரு. மோகன்லால் நடுவில் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் சித்திக்கு உட்காந்துருக்காரு, ரைட் சைடில் மம்முட்டி உட்காந்துருக்காரு. தவறான ஒரு செய்கை வந்து மோகன்லால் அந்த இடத்துல அந்த ஆடுற பொண்ணை பார்த்து செய்கிறார். அந்த ஆடுற பொண்ணு வந்து ஒரு பிரபலமான நடிகரோட மகன். அப்பவே வந்து அவர் உச்ச நடிகருங்கிற ஒரு அந்த புகழ் வந்து உடைபட்டு போகுது அப்படின்னு சொல்லி சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பதிவு பண்றாங்க, நடிகையை வந்து பதிவு பண்றாங்க. உங்க மேல இருக்க அபிப்பிராயம் அந்த நிமிஷமே மக்களுக்கு போயிடுச்சு. ஒரு தன் மகள் வயது ஒத்த ஒரு நடிகை வந்து மேடையில் ஆடும்போது மோகன்லால் அவர்கள் வந்து இந்த கீழ்த்தரமான ஒரு செய்கையை செய்யறாருன்னா, அவர் இயல்பாக அவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர் எந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருப்பாருங்கிறத நம்ம இந்த விஷயத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிரபலமான நடிகை யாருன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் கமலஹாசனுடைய மகனான ஸ்ருதிஹாசனை தான் அவர் சொல்றாங்க. அவங்க சாந்தி வில்லியம்ஸ் அவர்களும் பதிவு செய்யறாங்க. ஸ்ருதிஹாசன் மேடையில் ஆடும்போது தான் இந்த மாதிரி வந்து அவர் செய்கை செய்யறாரு, அருவருக்கத்தக்க செய்தி செய்யறாரு. ஒரு பிரபலமான நடிகையுடைய மகளுக்கே இந்த மாதிரி அவர் செய்யறாருன்னா, ஒரு சாதாரண நடிகைகளுக்கு என்னென்ன மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் மலையாள திரைப்பட உலகத்துல வந்து நடந்திருக்குன்றத நம்மளே புரிஞ்சுக்கணும். சட்டம் தாங்க எல்லாருக்கும் பொதுவானது. சட்டம் தாங்க மக்களை அடிமட்ட மக்களை பாதுகாக்கும். சட்டம் தாங்க பெண்களை பாதுகாக்கும். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஆணாக நிற்கும். அதே போல பெண்களுக்கும் வந்து ஆணாக நிற்கும். இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுற நடிகர்களுக்கு தண்டனை வழங்கணும்னா கடுமையான சட்டங்களை வந்து இயற்றப்படணும். இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து நடிகைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அதே போல நம்ம இந்திய நடிகைகளுக்கும் திரைப்பட துறையில் இருக்கிற தமிழ்நாடாகட்டும், கேரளாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், இந்த திரைப்பட துறையில் இருக்கிற நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுத்தணும்னா ஒரு வலுவான சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பா அரணாக இருக்கும் வகையில அரசால இயற்றப்படணும். அதே போல இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து உரிய தண்டனை வழங்கும் விதமாக நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே போல இந்த கேரள நிகழ்வுகள்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன, நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுன்றத என்னங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட்ல வந்து உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோ நம்ம போடுறதா இருக்கும், அது எனக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.